மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் மட்டும் நினைவு கூறுறது தவறு. வெள்ளிக்கிழமை மாத்திரம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறுகிறதும் தவறு. நான் விசுவாசிக்கிறேன். சிலுவையை பற்றி நான் தொடர்ந்து போன மாதத்துலேருந்து 5 வாரங்கள் பேசியிருக்கிறேன் சிலுவையை மாத்திரம் பற்றி. அதனால் சிலுவை என்பது ஏதோ ஒரு நாளில் மட்டும் பேசப்பட வேண்டியதில்லை. கிறிஸ்து வருகைக்கு தாமதிக்குமானால் அவர் வருகை பரியந்தம் சிலுவையில் இயேசு செய்ததை தேவனுடைய கிருபையினால் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் நல்லவர். அதில் உயிர்த்தெழுந்த செய்தி ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்த வல்லமையில் தான் நாம் ஜீவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் அறிந்து கொள்ள பேசணும், நினைக்கணும், துதிக்கணும். அப்படி இருந்தால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செழுமையுள்ளதாக இருக்கும். இப்போது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த எல்லாம் ஈஸ்டர் தினம்னு ஒன்று வச்சுட்டாங்க. அதனால் அந்த ஈஸ்டர் தினத்துக்காக உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஆமென். ஸோ பெந்தகோஸ்து சபைகள் நிறைய பாரம்பரியம் உங்களுக்கு கடந்து போயிடுச்சு. அதன் வழி கிடையாது. எல்லா நாட்களும் சிலுவையை பேசுவேன், எல்லா நாட்களும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை பேசுகிறோம். ஆமென். சுவிசேஷமே அதான். இயேசு உங்கள் பாவங்களுக்காக மரித்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர். பாருங்கள், எல்லா நாளும் சுவிசேஷமே அதான். அப்போ இந்த நாள் மட்டும் வார்த்தைக்கு இப்போ கடந்து போகலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். இல்லை, எழுந்து வாசிக்கலாமா? வாசிங்க, நீங்கள் வாசிங்க. டிவியில் பார்த்து வாசிக்கிறேன், வாசிங்க. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்கள் வாசிங்க. மரித்தேன் வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக. ஆமேன். உங்கள் பைபிள் அப்படி போட்டிருக்கா? இல்லையா? உங்கள் பைபிள் அப்படி இருக்கு. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை. உட்காருங்க, அமருங்க. வெளிப்படுத்தல் 1:18 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் பைபிள் அப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கரெக்ட் தானே? ஒத்துக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன். நம்ம அப்படி தான் நாங்கள் பார்த்தேன். உனக்காய் மரித்தேன், ஆனாலும் சதா காலம். அப்படி தானே போட்டிருக்கு. ஆமாவா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? சரி, இயேசுவின் வசனம் அப்படி தான் இருக்கு. ஆமென். பாருங்கள், நான் அந்த பைபிள் எடுத்து உட்காந்துருந்தேன் பாருங்கள். காலையில் உட்காந்துருக்கும் ஆண்டவர் சொன்னார், அதுபோல் நீங்கள் வாசித்த வசனமும் செல்லாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது எப்படி பாஸ்டர் வாசிக்கிற வசனம் செல்லுமா செல்லாதா? செல்லுமா? வசனம் செல்லும், பணம் செல்லாது. அப்படி தானே? வசனத்தை நீங்கள் அப்படி தாங்க பாதியாக கிழிச்சிட்டீங்க. எப்படிங்க செல்லும்? அப்படியா போட்டிருக்கு வசனம்? வாசிங்க பார்ப்போம். 1 வாசிங்க. பணம் கிழிஞ்சா செல்லாதா? ஆனால் வசனத்தை கிழிச்சா செல்லுமா? இருக்கு வசனம். வாசிங்க பார்ப்போம். ஆனால் என் பைபிள் அப்படி போடலை, என் வேதத்தில் அப்படி எழுதப்படலை. நான் வச்சிருக்க வேதம் ஸ்பிரிட்டில் இருக்குது, நீங்கள் வச்சுக்கிறது ஃபிசிக்கலாக இருக்குது. நான் அந்த வசனத்தை வாசிக்க போகிறேன், கவனிங்க. பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவராய் இருக்கிறேன். புள்ளி வைக்கல. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். தேவன் சொன்ன வார்த்தையை இந்த நோட்டை கிளிக்க. எதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். வசனத்தை பாருங்க, வசனத்தை கவனிங்க. அப்படிதானே வாசிக்கிறீங்க?
அப்படிதான் வாசிக்கிறீங்க. வசனத்தை பாருங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் எங்க ஆரம்பிக்கிறார்னா, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் என்ன சொல்ல வர்றார் பாருங்க, நான் முதலும் பயப்படாதே, நான் முதலும் முடிவுமாயிருக்கிறேன், நான் நித்திய நித்தியமாய் வாழ்கிறவர், மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்றார். அப்புறம் என்ன சொல்றாரு, நான் எனக்கு சாவே கிடையாது, சாவே இல்லாதவன், மரணம் இல்லாதவன், ஆனால் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். நீங்கள் எங்கே நினச்சிட்டு மரணத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படி இல்லைங்க, அவர் தொடக்கத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். ஆதியிலே தேவன் இருந்தான்னு சொல்ல பாருங்களா, ஆதியிலிருந்து முடிவில்லாத ஜீவனுடையவராய் நான் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் ஊறிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ செல்லுமா செல்லாத அந்த வசனம்? செல்லுமா செல்லாதா? நீங்கள் என்ன செஞ்சீங்க? நீங்கள் என்ன செஞ்சீங்க? வசனத்தை கிழிச்சிட்டீங்க. என்ன செஞ்சீங்க? வசனத்தை அப்படியே சொல்லியிருக்கிறாரு. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி விட்றாங்க, சரிங்களா? டாக்டருக்கு போகிறீங்க, டாக்டர் போனால் சொல்கிறாங்க, காலையில் சாப்பிட்ட பிறகு, இட்லி சாப்பிட்ட பிறகு இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இட்லி சாப்பிட்றத விட்டுட்டு மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த மாத்திரை வேலை செய்யுமா, வேலை செய்யாதா? எப்பா டாக்டர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே. இதுதான் இன்றைய ஆவிக்குரிய நிலைமையினுடைய பரிதாபம். தேவன் என்ன சொன்னார்னா, ஆதியும் நானே, அந்தமும் நானே, ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நானே முந்தினவர் பிந்தினவர், சதா காலங்களில் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் நான் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அங்கிருந்தானே பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் பாதியா கிழிச்சிங்க வசனத்தை. நாங்கள் அப்படின்னா பையில் வாசிக்கிறல பாஸ்டர், என்ன வாசிக்கிறோம் தான். அப்படி இல்லை, என்றென்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர் சிலுவையில் உங்களுக்காக மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, ஆமென். அப்போ பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நல்ல வசனத்தை வாசிக்கணும். என்றென்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார், ஆமேன், அப்படியே ஆகட்டும், அப்படியே இருக்கட்டும், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இங்க இந்த வார்த்தை கிழிக்கப்பட்டபடினாலே அதனுடைய இந்த வேதம் என்ன சொல்கிறது? நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்காக மரிச்சாரு, உங்களுக்காக உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, நித்தியமாக உயிரோடு இருக்கிறவர், ஜீவிக்கிறவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமே வரமாட்டேங்குது. சரி, அப்போ அவர் ஏசு ஆண்டவர் இன்றைக்கு உயிர் தந்த நாளாக சொல்கிறாங்க. எத்தனை நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாரு? மூணாம் நாள் இயேசு உயிர் தெழுந்ததை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உயிர் தெழுதலுக்கு முன்பாக அவர் எப்படி மரிச்சார்னு பார்க்கணும். மரிச்சதை பார்த்தா தான் எப்படி உயிர் தெழுந்தான்னு பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடந்து வருவோம். பாருங்கள், நீங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரும் பரலோகம் போகணும். ஆண்டவர் எனக்கு சொன்னா இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணு, அவங்க வளருவாங்கன்னு சொன்னார். நீங்கள் வளரணும். பாருங்கள், அதற்கு நீங்கள் வசனத்தை செவி கொடுத்து வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நீங்கள் வாழணும். அப்போ பரலோகம் போகணும். ஆனால் இங்கே இருக்க எல்லாரும் மறுபிறப்பின் அனுபவத்தை அடைந்து பரலோகராஜ் என்ன செய்யணும்? போகணும். சரி, மத்தேயு 27ஆம் அதிகாரத்துக்கு கடந்து போவோம். 27:50 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிப்போமா? மகா சத்தமாய் கூப்பிட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தது,
கல்லறைகளும் திறந்தன. நித்திரையடைந்த இந்த அநேக பரிசுத்தமான சரீரங்கள் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர் கல்லிலிருந்து புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் 50ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்படின்னு அர்த்தம், செத்தார். அவர் எப்படி மரித்தார்? அவருடைய ஆவி அவருடைய சரீரத்திலிருந்து பிரிந்தது. சொல்லுங்க, அவருடைய ஆவி சரீரத்திலிருந்து பிரிந்தது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு 2 மரணங்கள் இருக்கிறது, சரிங்களா? அதாவது உயிரோடு இருக்கும்போது, ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று சரீர மரணம். மரித்த பிறகு 2 மரணம் இருக்கு. அது நரகம், நித்திய நரகம், நித்திய 2ஆம் மரணம், நித்திய பாதாளம். அப்போ எத்தனை மரணம் இருக்கு? 4 மரணம். இப்போ இயேசு என்ன செஞ்சார்னா, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த 2 மரணமும் சம்பவிச்சது. அவர் சொல்ல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை, அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது அவருடைய ஸ்பிரிட் ஆவிக்குரிய மரணத்தை அடைகிறது. பரலோகத்தினுடைய பிதாவாகத்தினுடைய அந்த அந்த ஐக்கியத்தை, பிதாவாகத்தினுடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தை சிலுவையில் இழக்கிறாரு. தனி மனிதனாக, நல்லா கவனிக்கணும், நான் தேவனாக சிலுவையிலே தொங்கல, மனிதனாக சிலுவையிலே தொங்கினார். முதல் ஆவிக்குரிய. அதனால சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னா பாருங்க, ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறிக்குது. ஸ்பிரிச்சுவல் டெத் ஆயிடுச்சுங்க. உள்ள அவருடைய உள்ளான மனிதனுக்குள்ள தேவனுக்கு இருந்த ஐக்கியம் என்ன செஞ்சிச்சு? விலகிருச்சு. ஆதாமை பார்த்து கத்துனாரு, இந்த கனியை நீ புசிக்கும் நாளில் என்ன செய்வாய்? அப்போ சட்டத்தை மீறுவதான் பாவம். சொல்லு, சட்டத்தை மீறுவதே பாவம். அப்போ ஆதாம் பார்த்து சொல்லி சட்டத்தை மீற சொல்லி பிசாசு தூண்ட சொல்ல, போன வாரம் தூண்டின உடனே ஆதாம் சாப்பிட்டான் பாருங்க. அவன் எப்படி இருந்தான் கேட்டிங்கன்னா, ஆதாம் நான் ஒரு காரியம் சொல்கிறேன். ஆதாம் நீங்கள் நினைக்கிறீங்க இப்படி நம்மளை போல கிடையாது. உயிர் தெழுந்த இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி இருந்தான் அவன். அவனை ஆவி, மனிதன் ஆவி இருக்குள்ள, அப்புறம் ஆத்துமா இருக்கு, சரீரம் வெளியே இருக்கு, சரியா? தேவன் அவனை படைக்கும்போது எப்படி படைச்சாங்க கேட்டிங்களா? சரீரம் உள்ள இருந்துச்சு, ஆத்துமா இருந்துச்சு, அவனை சுற்றி ஆவி இருந்தது. புரியுதா உங்களுக்கு? ஆவி ஆத்துமா என்னவா இருந்துச்சு? ஆவி ஆத்துமா சரீரம், இப்படி தான் நம்ம வச்சிருக்கோம். இப்போ ஆனால் மனிதனை படைக்கும் போது எப்படி இருந்தார்னா, உயிர் தெழுந்த இயேசு எப்படி இருந்தார்? அவரை ஆவி மூடிக்கொண்டிருந்தது. அந்த ஆவிக்குள் சரீரம் இருந்தது. அதாவது ஆவிக்குரிய சரீரம் இருந்தது. சொல்லுங்க, ஆவிக்குரிய சரீரம் இருந்தது. நல்லா புரிஞ்சுங்களா? ஆவிக்குரிய சரீரம் இருந்தது ஆதாமுக்கு. ஆதாம் அதை புசித்த உடனே இவனுக்கு என்ன சரீரம் வந்துச்சுன்னா, அந்த மண்ணுக்குரிய மாமிச பாவத்துக்குரிய சரீரம் வந்துருச்சு. இந்த ஆவி அவனுடைய தேவனுக்குள் இருந்து அந்த ஆவி வெளியே போயிடுச்சு. ஆனால் ஒன்று கொஞ்சம் 15 வாசிக்கிறோம், மாமிச சரீரம் ஆவிக்குரிய சரீரம் 2 உண்டுன்னு சொல்கிறது. ஸோ ஆதாமை படைக்கும் போது ஆதாம் ஆவிக்குரிய சரீரத்தில் படைக்கப்பட்டான். அவன் ரொம்ப க்ளோரியஸாக இருந்தான். அவனை ஆவி மூடிக்கொண்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசு எலும்பும் சதையும் உடையவராக உயிர்த்தெழுந்த பின்பு எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் யார் இருந்தாலும் ஆதாம் தான். ஆதாம் சட்டத்தை மீறின உடனே அந்த உள்ளான மனுஷன், அந்த ஆவியிலே மரணம் ஏற்பட்டது ஆதாமுக்கு. அந்த மரணம் ஏற்பட்ட உடனே அவன் என்ன ஆனான்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தான். 2வது சரீர மரணத்தையும் அவன் சந்தித்தான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் புரியுதா? நிறையா புரியுதா? நல்லா புரிஞ்சிருச்சா? சத்தமாக சொல்லுங்கள், புரிஞ்சிச்சா புரியலையா? சரி, ரைட். இப்போ இந்த ஆதாமுடைய வம்ச வழியாய் வந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாங்க. 1 கொரிந்தியர் 15. இருபத்தி 2 சேர்ந்து வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லாரும் எப்படி மரிச்சாங்க? ஆவியில மரிச்சாங்க, சரீரத்தில் மரிக்கிறாங்க, சரியா? ஆவியில மரிச்சாங்க, சரி. இப்போ ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும், அப்போ ஆவியில உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறீங்க, சரீர உயிர்த்தெழுதல். இப்போ இயேசு சிலுவையில் மரிக்கிற பொழுது
முதலாவது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய மரணத்தை அது குறிக்குது. ஏன் கைவிட்டார் அப்படி இல்லை, ஸ்பிரிச்சுவல் டெத். ஆதாம் எப்படி ஆவிக்குரிய மரணத்தையும் சரீர மரணத்தையும் அடைந்தானோ அதே போல கிறிஸ்து எனக்காக ஆவிக்குரிய மரணத்தையும் சரீர மரணத்தையும் அடைந்தார். அந்த சரீர மரணம் அடையும் போது மோசல என் தேவனே ஸ்பிரிச்சுவல் டெத். ரெண்டாவது சரீர மரணத்தை சொல்றாரு, மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னுடைய ஆவியை விட்டார். அவர் ஆவி விழுந்துருச்சு. அப்போ சரீரம் நான் கேட்கறேன், ஏன் அவர் சரீர மரணம் அடைஞ்சார்? அவர் சரீர மரணம் அடையும் போது என்ன நடந்தது? ஸோ அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலனான ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. இயேசு சிலுவையில் உள்ளான மனிதனில் மரித்தாரானால் என்னுடைய உள்ளான மனிதன் இயேசுவால் உயிர்ப்பிக்கப்படுகிறான். அல்லேலூயா, ஒரு blessing. அவர் சரீர ரீதியாக இயேசு சிலுவையிலே மரித்தாரானால் அதனால் உண்டான ஆசீர்வாதம் என்ன? கவனிங்க, நான் போன வாரம் சொன்னேன், அந்த பாவ பிசாசுடைய தலையை இயேசு சிலுவையிலே நசுக்கினார். அல்லேலூயா. அப்ப பாவம் வரும்பொழுது என்ன கூட என்ன வரும்? மரணமும் வரும். எப்படி பாவ பிசாசுடைய தலையை இயேசு அந்த பாம்பினுடைய தலையை பிடிக்கும் பொழுது அதோட கூட சேர்ந்து மரணமும் பின்னாடியே வந்துச்சு பாருங்க. மரணம், பாவம் எங்க போதும் மரணம் என்ன செய்யும்? தொடர்ந்து வரும். இயேசு சிலுவையிலே பாவ பிசாசினுடைய தலையை நசுக்கின பொழுது அங்க என்ன செஞ்சா ஒரு பெரிய இருள் சிலுவையிலே சுடுது. அதற்கு அந்த இருளுக்கு பேரு மரண இருள். அல்லேலூயா, நல்லா புரியுங்களா? மரணம் என்ன செஞ்சிருச்சு? மூடிருச்சு. அப்ப மூடும் பொழுது பாருங்க, அந்த மரணம் எங்க இருந்துச்சுன்னா மரணம் என்கிற இடத்தில் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல கேளுங்க. நீங்களும் நானும் மரணத்தை இன்னும் பார்க்கல. ஏன்னா மரணம் என்கிற இடத்துல இருக்கு. அந்த மரணம் என்கிற இடத்துக்கு போனாதான் மரண பிசாசை சாகடிக்க முடியும். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரியுங்களா? புரியுதா? சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? நான் பாருங்க, நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்பிள் டேப் வாங்க போகிறீங்க, இல்லை ஆப்பிள் ஸ்டோரில் போய் ஒரு ஆப்பிள் லேப்டாப் வாங்க போகிறீங்க. ஆப்பிள் லேப்டாப் எல்லாத்தையும் கிடைக்காது, ஆப்பிள் ஸ்டோரில் தான் கிடைக்கும். நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரை தேடணும், அங்கே போய் என்ன செய்யணும்? அந்த ஆப்பிள் ஸ்டோரில் போய் உங்களுக்கு தேவையான லேப்டாப். அதுபோல் மரணம் என்கிற பிசாசு மரணம் என்கிற கடையில் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? மரணம் என்கிற கடை. அப்போ ஏன் என்ன செஞ்சார்னா, அந்த மரணம் வாசம் செய்கிற மரணம் என்ற இடத்தை அடையணும். புரிஞ்சுக்கோங்க. அப்போ அடையணும் சொன்னா இயேசு எனக்காக அந்த மரண பிசாசை அழிக்கும்படி மரணம் என்கிற கடைக்குள், அதாவது மரணம் இருக்கிற இடத்திற்கு கடந்து போனா பாருங்க, அந்த மரணம் இருக்கிற இடத்தை அடைஞ்ச உடனே மரண பிசாசு அங்கே உட்காந்துருந்தான். அவனையும் முடிச்சுட்டார் ஆவிக்குறுதியில். அவர் சொன்னார், பாவ பிசாசு இப்போதான் தலையை நசுக்கினேன், உன்னையும் நான் சும்மா விடுவேன் வாடான்னு கூப்பிட்டு அவனையும் காலுக்குள்ள வச்சு நசக்குன்னு ஒரு மிதிச்சார். புரியுதா? புரியலையா? கொஞ்ச நாள் புரியுதா? பாஸ்டர் உயிர் தெழுந்தார் அல்லேலூயான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானா பாஸ்டர்? ஏன் இப்படி உயிரை கொடுக்குறீங்க? வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம். நல்லா கவனிங்க, நான் சொன்னது போல வசனத்தை பாதி எடுத்தீங்கன்னா செல்லாது. சரியா? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 15 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவரும் அவர்களைப் போல மாமிசம் இரத்தமுடையார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவன் மரணம் என்ற கடையில் இருந்தான். சரியா? மரணம் என்கிற கடையில் இருந்தான். அவர் சொல்ல பாருங்க. அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் வாசிங்க. மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே, அந்த மரணம் இருக்கிற இடத்துக்கு போனால் இவர் மறிச்சாதான் மரணம் இருக்கிற கடைக்குள்ள போக முடியும், மரணம் இருக்கிற இடத்துக்கு போக முடியும், அந்த ரிலம்குள்ள போக முடியும், அந்த ஆவிக்குரிய ரிலம்குள்ள போக முடியும். பாருங்க, அதனால கத்த சொல்ல பாருங்க 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் பாருங்க. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை சுசி பார்க்கும்படி தேவதூதலும் சற்று சிறுவாக்கப்பட்ட இயேசு மரணத்தை உத்தரித்து பாருங்க. இயேசு அதான் அங்கே சொல்றாரு, வெளிப்படுத்துற 1:18 என்ன சொல்றாரு? 1:18 மரித்தேனா? பயப்படாதே, முந்தினவரும் நித்தியமாய் ஜீவ காலங்கள் உயிரோடு இருக்கிறவரும் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும். அவர்கிட்ட போய் பாவம்னா என்னென்ன தெரியாதுன்னு சொல்ல, போய் சொல்லுங்கன்னா தெரியாதுன்றாரு, திருடுங்கன்னா என்ன தெரியாது. அவர்கிட்ட போய் நித்தியமாய் ஜீவனோடு இருக்கிட்ட போய் மரணம்னா என்ன கேட்டா, எனக்கு தெரியாதுப்பா, அந்த கடைக்கு நான் போனதில்லைப்பா, மரணம்னா எனக்கு என்னென்ன தெரியாதுப்பான்னு சொன்ன தேவன்
நித்திய நித்தியமாய் ஜீவிக்கிற தேவன் மரணம் என்கிற பிசாசை அழிக்கும்படி மரணம் இருக்கிற அந்த கடைக்கு போய், நான் விளக்கறக்கா கடைன்னு சொல்றேன், அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு போய் அந்த மரணம்னா என்னன்றதை உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ருசி பார்த்தார். இப்போ ஏசுகிற கடைக்கு மரணம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்பா, நான் போயிருக்கிறேன். அந்த மரணத்தை என்ன செஞ்சிருக்கேன், உங்களுக்காக மரித்து அந்த மரணம்னா என்னன்றதை நான் ருசி பார்த்துட்டு என்ன செய்யறாரு பாருங்க. 14 வசனத்தில், பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவளாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் ஆனார். மரணத்துக்கு இளைஞர் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, தமது மரணத்தினாலே அழித்தார். ஆமென். சிலுவையில் நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிலுவையிலே வெற்றி உண்டாகிறது. சொல்லுவோம், சிலுவையிலே இந்த சபைக்காக இயேசு வெற்றியை சம்பாதித்தார். ஆமென். இதெல்லாம் ஒரு மனிதனா செஞ்சார், தேவனா செய்யலை. நான் அவருக்கு சொல்லி மனுஷனா செஞ்சார். ஆதாமுக்கு அந்த எபிலிட்டி இருந்தது, ஆதாமுக்கு அந்த வல்லமை இருந்தது, ஆதாமுக்கு அந்த அதிகாரம் இருந்தது. பிந்தின ஆதாமாக இயேசு அவனை பிசாசின் தலையை நசுக்கி, பாம்பின் தலையை நசுக்கி, பாவ பிசாசை நசுக்கி, மரண பிசாசுடைய தலையை நசுக்கி, சிலுவையில் அவர் என்ன செஞ்சார்னா அவனை நசுக்கி அவர் உச்சியம் விட்டார் பாருங்க. விடும்போது அந்த தளத்துக்கு போயிட்டார். அந்த மரணம் என்கிற கடைக்கு போய் அவன் தலையை பிடிச்சி, வாடா உன்னை கொல்றதற்காக என்றென்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நான் உன்னை கொல்லுவதற்காக மரித்தேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கலாங்களே, அதுக்கு தான் மரிச்சாரு. அவன் ஒரு ரிலம்ல இருக்கான். அவன் சொன்னான், நான் மரணம்னா நீ மரிச்சாதான் ஒரு இடத்துல வர முடியும், என்னை கேப்சர் பண்ண முடியும். நீ மரிச்சேன்னா என்னை கேப்சர் பண்ணுங்க. அவர் வந்து ஒரு பரிசுத்தர். நான் பரிசுத்தர் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அவர் வந்து என்ன செஞ்சார், மரணம் என்று மரணம் என்ற கடைக்குள்ள போய் அவனை பிடிச்சி அவனை தலையில் செஞ்சார். ஒரே நசுக்குனார் பாருங்க. நசுக்குன்னு என்னாச்சு அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா? வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் சரி, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். மத்தேயு 27:50 வாசிப்போம் பாருங்க. மரித்தானோன்னு உங்களுக்கு நான் வந்துடணும். ஓகே, மரண பிசாசு தலையை நசுக்கிட்டாரு அப்படின்னு நான் வந்துடணும். 27:50 சேர்ந்து வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அப்ப மரித்தார். அப்ப என்ன செஞ்சாரு? மரிக்கும் போது மரணத்தின் அதிகாரியாக பிசாசுக்கு அந்த மரண நிலத்துக்குள்ள போனார். மரணம் பிசாசு வாசம் பண்ணி அந்த கடைக்குள்ள போய் மரண பிசாசை பிடிச்சி அவனை அழிச்சார். சரிங்களா? அழிச்சு நடக்கிற வசதியை பாருங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது. அடுத்த வருஷமா கல்லறைகளும் அங்க பிசாசு மரண பிசாசை அடிச்ச உடனே நிறைய பரிசுத்தம் செத்து போயிருந்தாங்கல்ல, அவன் மேல மரணமும் பாவத்தினாலே மரணமும் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அந்த மரணம் ஆளுகை செய்தால் நிறைய பரிசுத்தம் கல்லறைக்கு போயிட்டாங்க. சரி, யாரை வைக்கிறது? எசேக்கியேல் வச்சுக்கிறோம். எசேக்கியேல் என்ன பண்ணிட்டாங்க, கல்லறைகளை வச்சு பூட்டி. அவன் பார்த்தான், நான் தேவண்ட மனுஷன். அவன் சொல்ல, பிசாசு பாவம் ஜெயிக்கப்படலை, நீ செத்து கல்லறைகளை வச்சு நல்ல சிம்முனை போட்டு பூசிட்டாங்க. இப்பயும் போனீங்கன்னா நிறைய கல்லறை இருக்குங்க, நிறைய கல்லறைகள் அங்கே இருக்குது. எசேக்கியேல் வச்சு பூட்டிட்டாங்க. அதனால நான் எப்படின்னா தெரியுது, என்னை மண்ணுக்குள்ளே வச்சுட்டாங்களே, நான் உட்காந்துட்டு கிடக்கான். சரீரம் கல்லறைக்கு போயிடுச்சு, ஆவி எங்கே போயிடுச்சு? எங்கே போயிடுச்சு? எங்கே போச்சு? ஆவி எங்கே போச்சு? நீங்கள் ஒருத்தரும் வரலாம் போக மாட்டேங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. ஆவி எங்கே போச்சு? பாரடைஸ் போச்சு. இவன் ஒருத்தன் தான் வரலாம் போவான் போல. எங்கே போச்சு ஆவி? எங்கள் பாதாளத்தின் வாசல் எத்தனை? சிலுவைக்கு முன்னால் 5. சொல்ல கவனிங்க, இது விட்டுட்டு போகிற சத்தியம் கிடையாது. நாளைக்கு நான் தொடர்ந்து பேசுவேன், எனக்கு தெரியாது. லிசன். அப்போ அந்த எசேக்கியேலுடைய ஆவி என்ன செஞ்சிச்சு? பரதேசிக்கு போயிடுச்சு. சரீரம் எங்கே போயிடுச்சு? கல்லறைக்கு போயிடுச்சு. மரணத்தை இயேசு அங்கே ஜெயிச்ச உடனே, சரியா, மரண பிசாச அப்படின்னு அழிச்ச உடனே கல்லறை திறந்தது. வாசிங்க, கல்லறை திறந்தது. அநேக எசேக்கியா என்கிற பரிசுத்தவானுடைய சரீரம் எழுந்திருந்தது. சரீரம் மட்டும் தான் இருந்துச்சு, உயிர் வெளில வரல. நல்லா கொஞ்சிங்களா? சரீர மரணத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஏன்னா சரீர மரணம் நம்ம பேசிக்கிட்டு, சரீரத்தை மரித்தார், சரீரத்தை மரித்தான்னு சொன்னேன் இல்லையா? மரணத்தை ருசி பார்த்தான்னு சொன்னேன்.
அங்க மிதிச்ச உடனே எழுந்திரிச்சான். எவ்வளவு வல்லமை பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு மேலையும் மரணம் ஆளுகை செஞ்சிருந்துச்சே, அந்த மரண பிசாச இயேசு தன்னுடைய மரணத்தினால் அழித்தார். அல்லேலூயா. அங்க மிதிச்சோட எந்திரிச்சான் பாருங்க. எந்திரிச்சு எசேக்கியேல் அடக்கம் பண்ணி எத்தனை நாள் இருந்திருக்கும்? ஒரு 2000 வருஷம் வச்சுக்கோங்க. எனக்கு சரியா தெரியல, ஒரு அளவு வச்சுக்கணும். 2000 இல்லை, ஒரு 1000 வருஷம் கூட வச்சுக்கோங்க. வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. கல்லறைக்கு மேலே எசேக்கியேல் கல்லறை இருந்துச்சு. மிதிச்சோடனே பாருங்க, இவன் எலும்பு நரம்பு சதைகள் எல்லாம் உண்டாகி மறுபடியும் அன்னைக்கு தான் செத்தையம் போல பிணமாக உட்காந்துருக்கான். உயிர் வரல. கவனிச்சிங்களா? உயிர் எங்கே இருக்குப்பா? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? ஆமாம், ஏசு சிலுவையில் மாதிரி கல்லனை பார்த்து சொல்கிறார், நீ இன்றைக்கு என்னோடு கூட. அப்போ ஏசு செத்தார் இல்லையா? மரித்தார். மரித்த உடனே என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இப்போ இது இங்கே பூமியில் நடந்துட்டு இருக்கு. பரிசுத்த அணிஞ்சு இப்படி உட்காந்துருக்காங்க. ஏன் உயிரோட எழுத முடியும் தானே? கத்தச்சனா வெயிட் பண்ணு, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. உயிர் தெழுது இல்லை. நம்ம என்ன செஞ்சோம்? உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர் தெழுந்தாரே, அவ்வளோதான் முடிஞ்சு. போங்க, ஆளுக்கு ஒரு 1/2 கிலோ கறியை வாங்கிட்டு போய் குழம்பு வச்சு போங்கன்றோம். இல்லை, அப்படி இல்லை. அப்போது இந்த சரீரம் உயிரோடு எழுந்து கல்லில் உட்காந்துருக்குது. அங்கிட்டு போகிறவங்கன்னா என்னடா அது? எசேக்கியேலுக்கு வந்து எசேக்கியேல் கல்லில் வெடிச்சு கிடக்கு, நிறைய பிணங்கள் எழுந்திரிச்சு உட்காந்துருக்குடா, அங்கிட்டு போகாதீங்கடா. அப்படி தான் இருந்துச்சுங்க. ஆமாம், இயேசு மரிச்சதுலேருந்து இயேசு உயிர்த்தெழு வரைக்கும் இந்த பிணங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த என்ன பெட்டி? அது சாவப்பெட்டி இல்லை, அது இன்னொன்று முடிச்சுவாங்க. ஃப்ரீசர் பெட்டில் இருக்க மாணிக்கு உட்காந்துருக்கான உட்காந்து போவாங்க, நடந்து போய்க்கலாங்க. என்கிட்ட நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் போக மாட்டேன். நீங்கள் தைரியசாலி போங்க. அவன் அதான் மரண பள்ளத்தாக்கு. அதில் பரிசுதான் உட்காந்துருக்காங்க. பரிசுத்தாலாம் சொல்கிறாங்க, ஏய் சரியத்தை எழுதி போட்ட உயிரோடு எழுதி பிடியா ஆட்ட சொல்ல அமைதியாடுறா. எங்கேயா போனி ரேசுவே? அந்த 3 நாள் எருசலேம் நகரம் கலங்குக்கு அழகே கிடையாது. ரிப்போர்ட் சொல்கிறாங்க, எல்லா கலரும் திறந்து கிடக்கு, எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. இப்படியே பக்கத்தில் போய் பயமாக இருக்குது. அது நாள்பட்ட கலருங்க, 1000 வருஷம் கலரு, வெள்ளம் கலந்து இப்படி தோந்து இப்படி உட்காந்து எப்படி இருக்குங்க பாருங்க. நல்லா புது ட்ரெஸ் போட்டு அப்படி உட்காந்துருக்கு. ஐயோ எங்கே பப்பு அப்படி பாப்பான்றாங்க. கல்லறை மெயின்டைன் பண்ணுறவங்கன்னு அங்கே இருக்காங்க. 1000 வருஷம் 5000 வருஷம் கல்லறை மெயின்டைன் பண்ணுறீங்க. போய் பாருங்கள். உண்மை தாங்க நான் சொல்கிறது, பொய் சொல்லலை. இந்த சத்தியம் உண்மையை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே உட்காந்துருக்காங்க. உடனே ஏசு சொல்கிறார், எழுந்திருச்சா? சரீர மரணத்தை அங்கே அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. ரைட்டா? இயேசு சிலுவையில் ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிருந்தார். இப்போ சரீர மரணம் அடைஞ்சார். மரணம் அடைஞ்சு மரண பிசாசு பிடிச்சி ஒரே நசுக்கணுன்னே மறிச்சவங்க எல்லாம் சரீரமாக உயிரோடு உட்காந்துருக்கு. ஆமேன். உங்கள் சந்தையில் யாரும் மறிச்சிருக்காங்களா? தாத்தா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு உங்கள் அப்பா சரீரம் எந்திரிச்சு உட்காந்துச்சு, ஒரு 10 வருஷம் போச்சிருக்கணும், எந்திரிச்சு உட்காந்து என்ன செய்வீங்க? ஐயோ அவ்வளோதான், அடுத்து நீங்கள் செத்துருவீங்க. அந்த உயிரோடு இருப்பார். அப்படி தான் இருக்கும். ரைட்டு, சரி. இப்போ வந்து என்ன செய்வோம்? அடுத்த காலத்துக்கு போவோம். ஆவியை விட்டுட்டார். என்ன செஞ்சிட்டார்? ஆவியை நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க? 3 நாள் ஏசப்பா செத்து போயிட்டான்ட்டாங்க. ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? 3 நாள் செத்து போயிட்டாரா இல்லையா ஏசப்பா? ஆமாவா இல்லையா? இல்லை. இவங்க 2 பேரும் என்னதுமா சொல்கிறாங்க? டேடி நீங்கள் ஒரே மாணிக்கு பேச மாட்டீங்க, அதனால் நாங்கள் உங்களுக்கு எதை கேட்டாலும். ரைட், ஓகே. அப்போ போவோம். ரைட்டு, பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்வோம்? 1 பேர் புத்தகத்துக்கு போவோம். ஏசப்பா ஆவியில் மரணம் அடைஞ்சார். சரிங்களா? ஆவியில் மரணம் அடைஞ்சார்னா தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம் என்ன செஞ்சு? அப்புறம் சரீரம் மறைஞ்சு. சரீர மரணம் அடையும் போது கல்லறைகள் இருந்த பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள்லாம் எழுந்து உட்காந்து, கல்லறை திறந்துருச்சு, எல்லா சரீரங்களும் அமர்ந்துருக்கு, உட்காந்தே இருக்குது. 3 நாள் உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட மணிக்கணக்காக உட்காந்துருக்கு. இரவும் பகலும் மழையிலும் பனியில் உட்காந்துருக்கு. எல்லா சரி அப்படியே இருக்கட்டும். அவங்க உட்காந்தே இருக்கட்டும். நம்ம வருவோம், அடுத்து வருவோம். போவோம். 1 பேரின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1 பேரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் இல்லைங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 வாசிப்போமா? 18-19 வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாக பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டார். பார்த்தீங்களா? மாமிசத்தில் மரிச்சார். அந்த மாமிச மரணம் வரும் பொழுதுதான் அவருடைய சரீரங்கள் எழுந்திருந்தது. உயிர் பெற்றான்னு சொல்ல, உயிர் தெழுந்தான்னு சொல்ல, சரீரங்கள் எழுந்திருந்தது. வசனத்தெல்லாம் கவனிக்கணும். அவங்க உயிர் தெழுந்தான்னு சொல்ல, சரீரங்கள் எழுந்திருந்தது. சொல்ல, சரீரங்கள் உயிரற்று எழுந்திருந்தது. அப்படி சும்மா உட்காந்துச்சு, பொம்மை மாணிக்கு இருக்கு. ரைட்டா? எழுந்தது. அடுத்த வருஷம் பார்ப்போம். ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். சொல்லுங்க, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். யாரு? இயேசு. பார்த்தீங்களா? அவர் மரிச்சோன்னே சொல்றார், பிதாவே உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்புக்கிறேன்னு சொன்னோன்னே
ஆவிக்குரிய மரணம் இருக்கல, இயேசுடைய ஆவிக்குரியவங்கன்னா அவர் சரீரத்திலிருந்து ஆவி வெளியே வந்த உடனே மறுபடியும் இப்போ சூப்பர் நேச்சுரலாக தெய்வீக ஆவியுடைய தேவ குமாரனாக அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்போ அவர் ஆவி, இயேசுடைய ஆவி இருக்கு, இயேசுடைய சரீரம் கல்லல்ல இருக்கு. இப்போ இயேசு செத்து போயிட்டாரா? இயேசு உயிரோடு இருக்காரா? நான் கேட்குறேன். அங்கே சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, செத்து போயிட்டாரா? உயிரோடு இருக்காரா? செத்து தான் கிடக்கார் இல்லையா? இல்லை, ஆவியில் உயிரோடு இருக்காரு, சரீரம் மாத்திரம் கல்லறையில் இருக்குது. ஆமே. அந்த சரீரத்தை காவல் காக்கிறது தூதிங்க வேறு இருக்காங்க. அப்போ கவனமாக இருக்கணும், உயிர் தள்ள போகிறாருன்னு. அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார் பார்த்தீங்களா? அது ஒரு சில சகனங்கள் மாத்திரம், ஒரு சில மணித்துளிகள் தான். என்ன செஞ்சது? அதாவது அந்த 3 நாள் செத்துனா போல அவர் ஸ்பிரிட் அவர் சரீரத்திலிருந்து வெளியே வந்துச்சு பாருங்க. அந்த சரீரம் மரணம் தான் குறிக்குது. இவர் ஏற்கனவே தேவனுடைய கைவிட வெளியே வந்த உடனே ஆண்டு ஆவியான பிதாவாகிய தேவன் சொன்னார், உங்கள் ஆவி எனக்கு சமமாக எல்லா அதிகாரங்களும் வல்லமையும் உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னார். ஹல்லேலூயா. சொல்லும், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ இயேசு எத்தனை நாள் மரிச்சிருந்தாரு? ஆவியில ஒரு சில மணி நேரங்கள், சரீர பிரகாரமாய் 3 நாட்கள். ஹல்லேலூயா. ஆவியிலே சொல்லுவோம், ஆவியிலே உயிர்ப்பித்தார், உயிர்ப்பிக்கப்பட்டார் சொல்லுவோம். இப்போ ஆவியில பார்த்தீங்கன்னா அவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் தேவனா இருக்கார். அவர் சொன்ன இப்போ சரி அவ்வளோதான். அதாவது மனுஷனுக்கு எது வரைக்கும் தினம் பெலன்னா மரணம் வரைக்கும் தான். மரணத்துக்கு அப்புறம் இருக்கணும்னா அவர் தேவனாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களால் செய்ய முடியாது. அவர் தேவன். இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டனா அவர் தேவனாக இருக்கார். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கார். அவர் என்ன செய்யற பாருங்க, வாசிப்போம் 19. அந்த ஆவியிலே சொல்லுங்க, அந்த ஆவியிலே. எந்த ஆவியில? உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து மனுஷனா இல்லை, இப்போ தேவனா இருக்கார். நல்லா குடிச்சிங்களா? அவருக்குள்ள இருக்கிற ஆவியில சகல வல்லமை இருக்கு, சகல அதிகாரம் இருக்கு, சகல பவர் இருக்கு, எல்லாமே இருக்கு அந்த ஆவியில. கிறிஸ்துவினுடைய ஆவி அல்லது பரிசுத்த ஆவி. சரிங்களா? பரிசுத்த ஆவின்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்து எல்லா வல்லமே இருக்கு. இந்த ஆவியில எங்க போறாருன்னு கேட்டீங்கன்னா பரதீசிக்கு போறாரு. என்ன செய்யறாரு? பரதீசிக்கு போய் என்ன செய்ய பாருங்க, அந்த ஆவிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அங்கேயும் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அல்லேலூயா. ஆவியில் டீச் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாம் அந்த சரீரம் உட்காந்துருக்கல, எசேக்கியா சரீரம், எசேக்கியாவுடைய சரீரத்துடைய ஆவி எங்கே இருக்குது? பரதேசில் இருக்குது. அது மீட்கப்படமா போய் சுவிசேஷம் சொல்லணும். என்ன சொன்னோம்? இப்போ உங்களுக்காக சிலுவையில் நான் ஆவியில் மறிச்சேன், சரீரத்தில் மறிச்சேன், ரத்தத்தை சிந்தினேன், உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படும் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவ பிசாசை நான் கொண்டிருக்கேன், மரண பிசாசை கொண்டிருக்கேன் என்கிற சுவிசேஷத்தை அந்த ஆவிகளுக்கு இவர் ஆவியிலே பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஆமென். இயேசுவை போல பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் தான் நல்ல பிரசங்கியார். ஆமென். பிரசங்கித்த உடனே இங்கே இருக்கிற பரதேசிலுக்கு எசேக்கியா சொன்னார், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டீங்களா? ஆமாம், இன்னுமே உங்களுக்கு விடுதலாண்டான். அல்லேலூயா ஆண்டார். உடனே அவன் சொன்னான், எப்போ ஆண்டவரே, நான் போய் எனக்கு கல்லறையில் கிடக்கு எருசலேமில் எங்கள் சரீரம், அந்த கல்லறைக்குள்ளே என் ஆவியை விடுங்க ஆண்டவரே, போட்டுன்னு. நில்லு, வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன். நான் உயிர் தெழுந்துக்கிறேன் சரீரத்தில்ன்னு சொல்கிறார். அவர் ஆவியில் உயிர் தெழுந்து அப்புறம் சரீரத்தில் நான் உயிர் தெழுந்துக்கிறேன்டா, அப்புறம் நீ உயிர் தெல்லாம். அப்போ என்ன சொல்கிறா பாருங்க, என்ன சொல்கிறார் பாருங்க, என்ன வாசம் 19ஆம் வசனம் பார்த்தா. அப்போ காவலில் ஆவிகளுக்கு இல்லை 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 15ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ மரித்தோலெழுந்து நித்திரை அடைந்தவர்களுக்கு முதற் பலனா. அங்க ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார், இங்கே சரீர உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார். சரிங்களா? இயேசு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த ஆவியிலே போய் பரதேசியில இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு இப்படி ரிடம்ஷன் பிளான சுவிசேஷத்தை அங்க சொன்னாரு. சொல்லிட்டு நேரடியாக என்ன செய்கிறாரு? இப்போ 3 நாட்கள், அந்த 3 நாள் சும்மா தூங்கிட்டு கிடந்தாலும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பல வேலை பார்த்துருக்காரு. அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் பேசுனா நம்ம இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய உலகம் ஒத்துக்கிறாது. ஆனால் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள், நான் பேசுகிற வசனத்தின் சத்தியங்கள். அல்லேலூயா. அப்ப ஆவியில 1 பேரின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் ஆவியில உயிர்க்கப்பட்டார். இது சொல்லுகிறது, கர்த்தர் மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே முதற் பலனானவர். சொல்லுங்க, முதற் பலனானவர். அர்த்தம் நான் தான் முதலாவது, முதலும் முடிவுன்றார்ல, நான் தான் முதலாவது ஆவியிலும் உயிர்ப்பிக்கப்படணும், நான் தான் சரீரத்திலும் முதலாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஏன் என்ன செய்கிறார் பாருங்க, நேரடியாக 3ஆம் நாள் அதிகாலை, அப்போதான் 3 நாட்கள் ஆவி உலகத்தில் தேவனாய் பல காரியங்களை அவர் செய்தார். ஹல்லேலூயா. சரி, என்ன செஞ்சார் அவர்?
இப்போ அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, இந்த காவல் ஆவியில் பிரசங்கம் பண்ணிட்டு என்ன செய்கிறாரு, இங்கே 3ஆம் நாள் விடிந்து வருகிறது சரிங்களா, வாரத்தின் முதல் நாள். அந்த முதல் நாள் காலையில் இந்த உயிர்த்தெழுந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆவி, கிறிஸ்து இயேசுடைய ஆவி கல்லறையில் வைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் என்ன செய்கிறது, உள்ள போகுது பாருங்க. ஆதாமுக்குள்ள எப்படி ஊதும் போது ஆதாமு ஜீவ ஆத்துமானானோ, அதுபோல தேவனுடைய ஆவி இந்த மாமிச சரீரத்து கிறிஸ்துவின் மாமிச சரீரத்துக்குள்ள போனோன்னே கிறிஸ்துவனுடைய மாமிச சரீரம் ஆவிக்குரிய சரீரமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அது சொல்றார், மாமிசம் இருக்குது, ரத்தம் இருக்குடா, நான் பாரு நினச்சா டிஸப்பியர் ஆவேன், நினச்சா வருவேன், நினச்சா போவேன், நான் வந்து அந்த 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 ஆவிக்குரிய சரீரம் உடையவரானார் சரிங்களா. இப்போ 3ஆம் நாள் என்ன செஞ்சார், உயிரோடு இருந்தார். அதை தான் சொல்கிறாரு, அதனால் சொல்கிறார், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க, நான் மரித்தேன், ஆவியிலும் சரீரத்திலும் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. இப்போ இவர் உயிர் 3ஆம் நாள் அதிகாலை போடுறாங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்திருந்தான். அவர் இங்கே இல்லை. வாசிக்கலாம் மத்திய 28ஆம் அதிகாரம், மத்திய 28 1 முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிகாலையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையிலே பார்க்க வந்தார்கள். அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலிருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் முன்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் மென்மையாக வந்தது. காவலர் அவனுக்கு பயந்த நாள் திரிக்கிட்டு இருந்தார்கள். தூதன் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடி என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இங்கே சொல்லப்படுகிறது, இயேசுவின் சரீரம் உயிர்த்தெழுந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் சரீர உயிர்த்தல் தான் பேசுங்க, நான் ரெண்டையும் சொல்கிறேன். இயேசு அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமாம், அவருடைய சரீரம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அதாவது மகிமை உள்ள சரீரமாய் மாறிற்று. ஆமென். சரி, இப்போ இயேசு சிலுவையில் மரிச்சோன்னு என்ன நடந்துச்சு, கல்லறை திறக்கப்பட்டது, சரீரங்கள் பரிசுத்தமான செல்லினம் எழுந்து உட்காந்து. இப்போ இயேசு என்ன செய்கிறார், காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் ஆவியில் பிரசங்கம் பண்ணுறாரு. இப்போ 3ஆம் நாள் இயேசுடைய சரீரம் உயிர்த்தெழுந்து விட்டது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்து என்ன நடந்தது தெரியுமா? வாசிக்கலாம். அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27:53. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்தவான்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, இவங்க உயிர் வந்துருச்சு உள்ள. அப்போ உயிர்த்தெழுதல் முதல் பலவான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்திருச்சோன்னு இந்த கல்லறைக்குள்ள இருந்துச்சு, சரீரம் உட்காந்துச்சு 3 நாள். இயேசு உயிரோடு முதலாவது இருந்துச்சு, இந்த சரீரம் உயிர் வந்துருச்சு. உயிர் வந்தது மட்டும் போதாதா, என்ன செய்கிறாங்க பாருங்க, நேரம் என்ன செய்கிறாங்க, கல்லறைகளை விட்டு புறப்பட்டு, கல்லறை தூக்கிட்டு தானே போய் வச்சாங்க. இவங்களாம் நடந்து வர்றாங்க. எசேக்கியா நடந்து வர்றான், ஏசாயா நடந்து வர்றான், தானியேல் நடந்து வர்றான், எல்லாம் நடந்து உள்ளே வரான். எங்கே வராங்க, பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகர் இருக்காங்க. என்னப்பா புதுசாக இருக்கீங்க நீங்கள், யார், நான் செத்து ஒரு 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இப்பொழுதுதான் நான் கல்லறை விட்டு வருகிறேன். நெசந்தாங்க, உண்மைதான் சொல்கிறேன். அவன் தெரிச்சு ஓடுறான். 1000 ஆச்சா, நிறைய பேர் வர்றாங்க. அது சொல்கிறாங்க, நான் செத்து ஒரு 800 ஆண்டுகள் இருந்துச்சு, நான் தான் மல்கியா தீர்க்கதரிசி, இப்பொழுதுதான் உயிர் பெற்றேன், இயேசு முதலாவது பலனானார் அப்படின்னு உள்ள வரான். அவன் காணச்சனங்கள், எருசலேம் நகரம் கலங்கிற்று. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்தவான்கள் மகிழ்ந்தார்கள், களிகூர்ந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் அப்படியே வந்து சரீரம் உள்ள போச்சு. ஆண்டு சொன்னார், நான் முதற் பலனானவன், நான் தான் ஆவியில் உயிர்க்கப்படணும், 2வது நீங்கள் ஆவியில் உயிர்க்கப்படணும். முதலாவது நான் தான் சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்படணும், நீங்கள் 2வது நிச்சயம் சரீரத்தில். இந்த ஒரு எல்லா பரிசுத்தவான்களில் ஒரு சில தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மாத்திரம் இங்கே உயிரோடு எழும்பினார்கள். அவங்க எருசலேமுக்குள்ளே போனாங்க. போய் எத்தனை நாள் சுற்றி இருந்தாங்க தெரியுமா? 1 நாள் 2 நாள் 40 நாள் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கடையில் போய் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா ஏசுனா பரம் ஏறணும்ல, அவர் ஏறினா இவர் பின்னாடி போக முடியும். 40 நாள் உள்ளே தெரிஞ்சிருக்காங்க. ஏப்பா என்னப்பா நீங்கள் எந்த ஊருப்பா? நாங்கள் இப்போ தான் கல்லறையிலேருந்து வரோம், நாங்கள் இப்போ தான் வரோம், இப்போ தான் எங்களுக்கு ஒரு புது சரீரம் கிடச்சிருக்கு, இப்போ தான் ஜீவன் கிடச்சிருக்கு. என்னப்பா எங்கள் ஊரே மாறி போச்சு, இங்கே இருக்கலாம் பெதஸ்தா குழந்தைச்சு, அதெல்லாம் காணங்க, அதனால இல்லைப்பா எல்லாம் மாறி போச்சு. அப்படியா, என்னப்பா என்ன ஊரை ஏசு, நாங்கள் எல்லாம் சுற்றிட்டு ஒளிய மலைக்கு போகணும், 40 நாள் வர சொல்லியிருக்காரு. அவர் முன்னால் போக நாங்கள் பின்னாலே போக போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பங்கு மக்கள் மாத்திரம் பரலோகத்திற்கு போனார்கள். அவர்கள் 24 மூப்பர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அது ஒரு கர்த்தர் ஒரு முன் அடையாளமாக அதை காண்பித்தார். அவங்களாம் எருசலேமில் தான் 40 நாள் இருந்தாங்க. இவங்க மட்டும் பரலோகம் போயிடுவாங்களே சொல்லி, நான் தான் முதல்வன், நான் தான் முதல்வராக இருக்கும்படி, நான் தான் முதல். அதனால தான் பாருங்கள், எல்லா தலைப்பிள்ளைகளுடைய
தலைப்பிள்ளைங்க சாவு அங்கே கட்டளிட்டாங்க, நான் தான் முதல்வராக இருப்பேன்டா, உனக்கு எவனும் பஸ் பானே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் நடந்தார். அப்போ இயேசு என்ன செஞ்சார்? அவர் உயிர்த்தெழுந்த கல்லறைகள் விழுந்தது, இவர்தான் முதற் பலனானவராக இருக்கிறார். இப்போ உயிர்த்தெழுந்துட்டார்ல, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இப்போ தேவன் வந்து மாமிச சரீரத்தில் இல்லை, மகிமையின் சரீரத்தில் இருக்கிறார், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். கல்லறைகளை விட்டு புறப்பட்ட பரிசுத்தவான்களும் அவர்கள் என்ன சரீரத்தில் இருக்காங்கன்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே, மகிமை உள்ள சரீரத்தில் இருக்காங்க. நீங்கள் நான் இன்னும் மாமிச சரீரத்திலாக, நம்ம ஆவி மட்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின்படி 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். பாருங்கள், வாசிப்போமா? பாருங்கள், நீங்கள் மறிச்சாலும் சும்மா 1 கொரிந்தியர் 15:3 நான் வாசிக்கிறேன். கவனிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்கள்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்கள்படி 3ஆம் நாளில் சரீர உயிர்த்தெழுதல் சொல்கிறாரு. நான் ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அல்லேலூயா. கேபாவுக்கும் பேதுருவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார். அவர்கள் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் செத்து போய்விட்டார்கள். பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பாக பவுலாகிய எனக்கும் தரிசனமானார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நம்பர்னா போட்டு கூட்டி பாருங்கள், எத்தனை பேருக்கு தரிசனமானார். மகிமை உள்ள சரீரத்தோடு தேவனை அவர்கள் கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லம் என்ன தெரியுமா? செத்து கல்லறையில் வச்சிருந்தா கூட, வருஷங்கள் ஆனால் கூட, எலும்பு நொறுங்கி போயிருந்தா கூட, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எலும்புகளை ஒன்று கூட்டி, நரம்புகளை கூட்டி, சதைகளை கூட்டி உங்களை ஜீவனுள்ளவராக நிறுத்தும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறது உயிர்த்தெழுத வல்லமை தாங்க. ஆமென். இந்த வல்லமையை இந்த மகிமையின் வாசல் சபை காண. Don't forget to subscribe.